இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா ஸ்கூலை விட்டு வெளியே போனது நம்ம கௌதமுக்கு சுத்தமாகவே தெரியலைங்க. என்னடா இது, நமக்கு தெரியாமல் எப்படி இலக்கியா வேலையை விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுடைய பிரின்ஸிபால் கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. ஓகே, அதெல்லாம் பரவாயில்லைங்க, எப்போ கிளம்புனா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இப்போ தாங்க நீங்கள் வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, ஏதாவது ரீசன் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க நம்ம கௌதம். எந்த ரீசனும் என்கிட்ட எதுவும் சொல்லலைங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. வாய்ப்பே இல்லையே, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் அவள் இலக்கியா முடிவெடுப்பா. இதை மட்டும் எப்படி என்னை விட்டுட்டு அவள் கன்சல்ட் பண்ணி அவளாக தனியாக முடிவெடுத்தா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பயங்கரமாக ஒரு குழப்பத்தில் இருக்காருங்க. சரி, ஓகேங்க, விடுங்க. அவள் இலக்கிய இங்கேருந்து போனது கூட எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். நானும் எத்தனையோ தடவை அவளை கம்பல் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டீச்சர் வேலை கிடைக்கலனாலும் நான் அந்த ஆயம்மா வேலையை நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இதில் என்ன இருக்குது, கௌரவ குறைச்சலை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னவ இப்படி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை விட்டு போயிட்டாலே, என்ன வரக்கும். சரி, ஓகே மேடம், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது பர்சனலாக ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா, இல்லை ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சிங்களா, சொல்லுங்கள், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதம் பிரின்ஸ்பாலை பார்த்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா கௌதமுடைய அம்மா ரேவதி ஜன்னல் வழியாக இவங்க பேசிகிட்டு இருக்குது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. கௌதம், நானும் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். இலக்கியா உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா, இதுக்கு மேலே அவளை நீயே நினச்சாலும் பார்க்க முடியாது. இலக்கிய என் வாயை கட்டி போட்டு போயிட்டாலே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் தனி மரமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா வெளியே இருந்து புலம்பிட்டுருக்காங்க. சரி, ஓகேங்க, நான் வீட்டில் போயிட்டு இலக்கியா கிட்ட நேராக பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை பார்க்க கௌதம் வெளியே வராங்க. வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்க கூடவே இலக்கியா கூட வேலை பார்க்குற ஒரு ஆயம்மாவை பார்த்து கேட்குறாங்க. ஏதாவது இங்கே இருந்த இடத்துல பிரச்சனை ஏதாவது வந்துச்சிங்களா, இலக்கியா ஏன் வேலையை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.